ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. இந்த பூமியில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது சிவனுக்கு ருத்ராபிஷேகம் செய்து வணங்க வேண்டும் என்று சனாதன தர்மம் கூறுகிறதே, இதன் காரணம் என்ன? உலகத்தில் ரெண்டாவது கடவுள் கிடையாது, ஒரே ஒரு கடவுள் இருக்கு. ஒன்று பரம்பொருள், நாம் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர். அப்போ ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்கு. அப்போ தெய்வம் பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் அப்படின்னா, நிறைய கடவுள் இருக்குதுன்னு சொல்லி ஜனங்க நடுவில் ரூபபேதங்களை காட்டி அடிச்சுக்க வைக்கிறவங்கலாம் முட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஏகன் அநேகன், ஒரு ஆள் தான் பலவாக தெரியுறான். ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், மைக்கு அதுதான், பல்பு அதுதான், ஃபேனு அதுதான், ஏசி அதுதான், கூலர். இந்த மாதிரி இருக்கிற ஒரே ஒரு டிவைன் எனர்ஜி இத்தனையாகமாக இந்த உலகத்தில் நமக்கு பயன்படுகிறது. மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை, ஊருக்கு உழைத்திடுகிற யோகம் என்று சொல்லக்கூடிய நிலை. அதனால் ரெண்டாவது கடவுள் இருக்குது நம்ம நம்ப தேவையில்லை. இந்த கடவுளை கும்பிடலன்னா என்ன ஆகும், அந்த கடவுளை கும்பிடலன்னா என்ன ஆகுங்கிற மாதிரியான ஒரு பயம். இட்ஸ் பேசிக்கலி ஃபியர் சைக்காஸ். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கடவுள்ன்றது இடர்களையும் மாதா பிதாவன உன்னை நான் வரித்தேன் என்றார். எல்லா கஷ்டங்களையும் தீக்கிற அம்மா அப்பாவாக நான் உன்னை வச்சுருக்கேன், இனி யாதாமால் யாதாமினி, எனக்கு என்னன்னா என்ன நீ தான் பார்த்துக்கிற அப்படின்னு அர்த்தம். அதனால் கடவுள் ரெண்டாவது கிடையாது. தடித்த ஓர் மகனை தாயடித்தால் தந்தை அணைப்பன், பெரிதுருகால் தந்தை அடிப்பின் தாயணைப்பல். இங்கு எனக்கு உற்ற தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதானி ஆதலாலே என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். அம்மா ஆச்சா அப்பா கிட்டே போகலாம், அப்பா ஆச்சா அம்மா கிட்டே போகலாம். கடவுளே எனக்கு அம்மா அப்பா ரெண்டு நீ தான், நீ எனக்கு கஷ்டத்தை கொடுத்தியானா நான் யார்கிட்டையா போய் அழுவேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் நம்ம பேராயிரம் பரவி வானூரும் ஏற்றும் பெம்மான் சஹஸ்ரநாமத்தை சொல்லி தேவர்களும் ஒரே ஒரு பகவானை கும்பிடுகிறார்கள். அதனால் இப்போ நீங்கள்லாம் இந்து மதத்தில் இருக்கிறதுனால you all have this concept of Shiva, Muruga, Perumal, this and that. ஒரு கிறிஸ்டியன், ஒரு இஸ்லாமில் இருக்கிறவன், ஒரு ஜொராஸ்டியன், இவங்கெல்லாம் எப்படி அந்த கடவுளை கும்பிடுவாங்க? அவனுக்கு பிடிச்சது எதுவோ இல்லை அவனுக்கு எது புரியுதோ அதை தான் அவன் கும்பிடுவான். இப்படி கும்பிடாததுனால அவனை கடவுள் காதில் குளுமி எடுத்துருவார், மூக்கில் சளி உறிஞ்சிடுவாருன்றது முட்டாள்தனம். அதனால் கடவுள் என்பது லவ் பண்ண வேண்டிய விஷயமே தவிர பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. God is something to be loved and not feared. வெவ்வேறு அவதார நோக்கங்களோடு இந்த பூமியில் அவதரிக்கும் மகான்களால் நாம் எதற்காக பிறந்தோம், எங்கிருந்து வந்தோம், எங்கே போகப் போகிறோம் என்று வாழ்க்கையின் அர்த்தம் எதுவுமே புரியாமல் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களை எவ்வாறு ஆன்மீக உயர்நிலைகளுக்கு கொண்டு செல்ல முடியும்? மகான்களின் அவதார நோக்கமும் மனிதர்களின் லௌகீக நாட்டமும் வெவ்வேறு திசைகளில் பயணிப்பதால் தான் மகான்கள் தங்கள் மிஷனில் இறுதியில் வெற்றி பெற முடியவில்லையா? மகான்கள் வேறு அல்ல, மகன்கள் வேறு அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கடவுளுக்கு பிள்ளைங்க தான். இதில் யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. ஒரு ட்ராமா நடக்குது, அதில் யாரோ ஒருத்தனுக்கு ராஜா வேஷம், யாருக்கோ மந்திரி வேஷம், யாருக்கோ சின்ன வேஷம், பெரிய வேஷம். ட்ராமா நடக்கிற போது தான் அதெல்லாம். ட்ராமா முடிஞ்சிச்சுன்னா அவன் வந்த பைக்லேயோ கார்லேயோ ஏறினா அவன் வீட்டுக்கு போக போகிறான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிப்பாய் வேஷத்தில் நடிக்கிறவன் ஆஃபீஸ் மேனேஜராக இருப்பான், அண்ட் ராஜா வேஷத்தில் நடிக்கிறவன் பியூனாக கூட இருப்பான். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் சூட்டபிலிட்டி, அவனுடைய பர்சனாலிட்டி, டயலாக் டெலிவரி எல்லாம். நான் சொன்ன சம்பூர்ண ராமாயண சினிமாவில் ராமர் யார்? என்டி ராமராவ். ஆனால் அதில் சிவாஜி இருக்கார். இப்போ சிவாஜி ஏன் ராமர் வேஷம் கொடுக்கல, அவர் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் ஆச்சேன்னு நீ சொல்லக்கூடாது. அவருடைய அந்த பர்சனாலிட்டிக்கு ராமர் வேஷம் சூட் ஆகாது. உயரமாக நீட்டு மூக்கோடு இருக்கிற என்டி ராமராவுக்கு சூட் ஆகுது. அதனால் என்டி ராமராவ் தான் அதில் ராமர். ஆனால் சிவாஜியை புக் பண்ணியாச்சு, என்ன பண்ணுறது? அவரை பரதன் ரோல் கொடுத்து ஒரு அரை மணி நேரம் கைகை இப்படி நடந்து திட்டுற மாதிரி மாற்றி விட்ருவாங்க. கந்தன் கருணையில் சிவகுமார் தான் முருகன். அதில் ஜெயலலிதா, கே விஜயா ரெண்டு பேரும் வள்ளி தேவியனா வருவாங்க. முருகன் யார்? இது வீரபாகு தேவர் யார்? சிவாஜி கணேசன். சிவகுமார் சாதாரண ஆள், சிவாஜி தானே பெரிய ஆள், அவர் தான் முருகன் நீ கேட்கக்கூடாது.
அது மாதிரி இது ஒரு உலக நாடகம். நாடகத்தில் யாருக்கு எந்த ரோல் சூட் ஆகுதோ அந்த ரோலில் நடிக்க விடுவாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், சின்ன விஷயம் நினைக்க தேவையில்லை. தங்க பஸ்வம் தின்னவனும் ஏதோ ஒரு பாட்டு இருக்குது பாபா சினிமாவில். அட தங்க பஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள, அட கம்பங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ள. உலகத்தில் சுடுகாட்டுக்கு போன பின்னால் எல்லாரும் ஒன்றா தான் படுத்துனுக்க போகிறாங்க. அலெக்சாண்டர் கிரேட்டுன்னு ஒருத்தன் தான். அவன் சொன்னான், எனக்கு நீங்கள் சவப்பட்டி அடிக்கிற போது 2 பக்கம் ஓட்ட வச்சு என் கை இப்படி வச்சு கூட்டின்னு போவாங்க அப்படின்னா. சேனாதிபதி கேட்டான், எதுக்கு ராஜான்ட்டு. ஆனானப்பட்ட அலெக்சாண்டர் த கிரேட் இவ்வளோ நாடுகளில் மாஞ்சி மாஞ்சி பிடிச்சவங்க கூட போகிற போது வெறுங்கையோடு தான் போனான்னு தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை பார்த்தாவது உலகம் அப்படின்னா. அப்போ காதற்ற ஊசியும் வாராது காடும் கடைவெளிக்கே. ஒரு காது ஒஞ்சி போன ஊசி கூட நம்ம போகிற போது இந்த உலகத்திலேருந்து எடுத்துன்னு போக முடியாது அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. அதனால் யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க, உனக்கு டவுட்டே தேவையில்லை. பெரியோர் என வியத்தலும் இளமே, சிறியோர் என முறிதலும் இளமே. என்னை விட பெரியவங்கன்னு யாரை பார்த்து நான் மெரசலாகவும் மாட்டேன், என்னை விட சின்னவங்க நான் யாரையும் இன்சல்ட் பண்ணி ஹியூமிலியேட் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் we have all come to play a particular role. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ட்ராமா நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிமிஷம் இந்த 6:45க்கு என்ன ட்ராமான்னா, நான் ஊஞ்சலில் உட்காந்துன்னு இருக்கணும், நீங்களாம் இப்படி உட்காந்து இருக்கணும், அவங்க கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்லணும், அவ்வளோதான் ட்ராமா. ஸோ திஸ் ட்ராமா ஹேஸ் டு எண்ட் ஆஃப்டர் 1 hour. நான் என் இடத்துக்கு போயிடுவேன், நீங்கள் உங்கள் இடத்துக்கு போயிடுங்க. வி கேனாட் இந்த சீன்லேயே நம்ம எல்லாம் கொடுத்தோன்னு நடத்த முடியாது. எவ்ரி சீன் சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் லைஃப். ஸோ நெவர் திங்க் எனி ஒன் இஸ் பிக். யாருமே பெரியவங்க இல்லை, அவங்களும் உங்களை மாதிரி தான். ரமண மகர்ஷி பெரிய ஆளுன்றோம், ஆனால் அவருக்கு ஷோல்டரில் கேன்சரு. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ராமகிருஷ்ணா மட்டே இருக்குது, ஆனால் அவருக்கு த்ரோட்டில் கேன்சரு. ராம் சூரத்குமார் சாமிக்கு நிறைய டியூட்டிஸ் இருக்காங்க, அவருக்கு யூரினரி ட்ராக்ஸில் கேன்சரு. ரங்கபாஷ நர்சிங் ஹோமில் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. எல்லாருமே இந்த உலகத்தில் வந்தவங்களெல்லாம் பாரு. பரமாச்சாரியர் மகா பெரியவர், நம்ம எல்லாம் கும்பிட்றோம், மகா பெரியவர், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு கண்ணு சுத்தமாக தெரியாது, இன்னொரு கண்ணு லைட்டாக தான் தெரியும். டார்ச் அடிச்சுன்னு இப்படி தான் படிச்சுன்னு உட்காந்துருப்பார். அவருக்கு ஒரு லங்கு வேலை செய்யாது, கொலைப்பட்டினி இருந்து அவருக்கு கரானிக் அல்சரு. ஸோ நம்ம யாரை ஒரு காமாட்சி சொரூபமாக நினைக்கிறோமோ அவர் ஃபிசிக்கலாக உன்னை விட மோசம் இல்லையா? ஸோ நேச்சர் இன்னும் இருக்குது, இட் அட்ஜஸ்டஸ். ஒவ்வொரு நேரமும் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்குது இந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி. அதனால் நெவர் எவர் திங்க் சம்மன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார். 100க்கு 100 இதே தான். பெரியோரான வியத்தலும் எல்லாமே சிறியோரான, யாரையும் பெரியவங்க நினைக்காத, யாரும் சின்னவங்கன்னு நினைக்காத. அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம்? பலவிதமான அனுபவங்களை நுகர்வதற்காக வந்திருக்கிறோம். அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். நீ எந்த கடவுளை கும்பிட்டாலையும் எப்படி இருந்தாலையும் அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை. அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. அவங்கவுங்களுக்கு ஒரு டெஸ்டினி இருக்குது, அந்த மாதிரி போய் அதே கடவுளை அவர்கள் அடைவார்கள். அவரவர் விதி வழி அடைய நின்றனா டெஸ்டினி லீட்ஸ் தம்முங்கிற மாதிரி. இந்த மழை ஆகாசத்துலேருந்து பெய்யுது, அது ஆற்றுலேயும் பெய்யலாம், வயல்லையும் பெய்யலாம், சாக்கடையிலையும் பெய்யலாம், எங்கேயோ ஒரு குட்டமட்டையிலையும் பெய்யலாம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த குட்டமட்டையில் இருக்கிறது சின்ன ஸ்ட்ரீமில் போய் பெரிய ஆற்றுல கலந்து, அந்த ஆறு போய் சமுதிரத்தில் கலந்து எல்லாமே ஒன்றாக போகிற ஒரு நாள் இருக்குது எதுவாக இருந்தாலையும். இல்லை இது ஆற்றுல போய் சேர்ற மாதிரி இல்லைன்னா என்ன ஆக போகுது? எவாப்ரேட் ஆக போகுது. எவாப்ரேட் ஆகி திருப்பியும் மழையாக வரப்போகுது. அதனால் எந்த ஒரு நிகழ்வும் இந்த உலகத்தில் தானாக சுயம்பாகமாக நடக்கிற விஷயங்கள். நீ யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாத, உன் ரோலை நீ நல்லா நடிச்சுட்டு போயிட்டே அவ்வளோதான். யாரை பார்த்தும் பயப்படாத. ஒரு ஞானிக்கு உடலே ஒரு சுமைதான், இந்த உடலே ஆன்மாவுக்கு வந்த ஒரு வியாதிதான் என்கிறார் ரமண மகர்ஷி. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்கிறார் திருமூலர். நமது தான்மீகத்தில் அறியப்பட்ட 2 பெரும் மகான்களிடத்தில் மனித உடல் பற்றிய ஆன்மீக சிந்தனையில் ஏன் இந்த கருத்து வேறுபாடு? ரமணர் ஓகே, 12 வயசில் மதுரையிலிருந்து வெங்கட்ராமனாக வந்தார், பாதாள லிங்கத்தில் உட்காந்தார். சேஷாதிரி சுவாமிகள் அவருக்கு ரமணர் பாலரமணர்னு பேர் வச்சு அவரை ரெடி பண்ணார்.
இப்போது எந்த ஒரு இல்வாழ்வையிலும் ஈடுபடாமல் தண்ணி அடிக்காமல் தம் அடிக்காமல் பொண்ணுங்க பின்னால் சுற்றாமல் இருந்த வெங்கட்ராமன் என்கிற ரமணர் அவருக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு? அதனால் இந்த உடம்புங்கிறது பிளானட்ரி கன்ஸ்டலேஷன். நம்ம உடம்புல 9 ஓட்டை இருக்குது. இந்த 9 ஓட்டை வழியாக நம்ம பிறக்கிற போதே 9 கிரகங்கள் நம்மளை அட்டாச் பண்ணிக்குது. நீ செல்ஃபோன் வாங்குற, அதில் பிஎஸ்என்எல் போட்டியா இன்னொரு வோடோஃபோன் போட்டியா கனெக்ஷன்ன்றது உன்னோட சாய்ஸு. ஆனால் அது வேலை செய்யும் சேட்டலைட் கனெக்ஷனில். அந்த மாதிரி 9 பிளானட்ஸும் இந்த 9 ஓட்டை இருக்குது நம்ம உடம்புல. நாம் தான் செல்ஃபோனு. அந்த ப்ரோக்ராம் நம்ம உடம்புலேருந்து 9 ஓட்டை வழியாக வேலை செய்ய போகுது. அது அந்த 9 பிளானட்ஸு எந்த மாதிரியான பவரில் நம்ம உடம்பில் இருக்கோ அதை வைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையிலையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வரும். அதாவது உனக்கு 9 பிளானட்டுமே சூப்பராகலாம் ஒன்றும் இருக்காது. அந்தந்த கிரகங்கள் சிலது உங்களுக்கு ஃபேவரபிள். ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதில் ஒரு மேனேஜர் இருக்கான். உனக்கு வேண்டிய மேனேஜரும் வரலாம், உன்னை நோண்டினே இருக்கிற மேனேஜரும் வரலாம் இல்லையா? அது லக்கு தான். அது ஜாதகத்தை வச்சு வருது. எந்த மாதிரி பிளானட்டு எப்படி வேலை செய்யுதுங்கிறத வச்சுக்கிட்டு. அதனால் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் இஸ் டிசைடட் அண்ட் டீகோடட் பை தி பிளானட். அண்டு உன் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் உனக்கு அந்த இதெல்லாம் அமையும். அதே மாதிரி தான் உன்னுடைய ப்ரொஃபஷன், உன்னுடைய நேமு, ஃபேமு, உன்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். இப்போ ஒருத்தன் கோடி ரூபா வச்சுன்னு இருப்பான், அவனுக்கு செவ்வாய் நல்லா இல்லைன்னா ஒரு குடிசை கூட அவனுக்கு சொந்தமாக இருக்காது, எப்பயும் வாடகை வீட்லேயே இருப்பான். எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது இந்த உலகத்தில். அதே மாதிரி நீ எந்த ப்ரொஃபஷனுக்கு வர்றாங்கிறதுக்கும் கணக்கு இருக்குது. யாருடைய ஜாதகத்திலேயாவது சூரியன் நல்லா இருந்தால் அவங்க பெரிய ஒரு பொலிட்டீஷியன் அப்படி வந்து சைன் பண்ணுவாங்க. சூரியன் புதன் நல்லா இருந்தால் பியூரோக்ராட்ஸாக வருவாங்க, பெரிய அதிகாரிகளாக வருவாங்க. சூரியன் செவ்வாய் ஒன்றா இருந்தால் மிலிட்ரி, போலீஸ், அதில் பெரிய டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸராக வருவாங்க. புதன் நல்லா இருந்தாக்கா சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டு, வக்கீல், இந்த மாதிரி புத்தி சம்மந்தப்பட்ட ஜீவித்தங்களில் வருவாங்க. ஜூபிட்டர் நல்லா இருந்தால் அவங்க டீச்சர் வேலை, குரு வேலை, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வருவாங்க. சுக்கிரன் நல்லா இருந்தாக்கா வந்து ஜவுளி, நகை, இந்த மாதிரி சுக்கிரனுக்கு சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு வருவாங்க. சனி நல்லா இருந்தாக்கா அவங்க இரும்பு, எந்திரம், டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரியான தொழில்களுக்கு வருவாங்க. ஸோ உன்னுடைய ஜாதகத்தை பார்த்தவே நீ எதுக்கு வருவேன்னு சொல்லிட்டு போகலாம். இப்போ நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சாமி ஆகிட்டேன், நான் ஏன் சாமி ஆகிறேன்? என் ஜாதகம் அந்த மாதிரி. எனக்கு 10வது வீட்டில் குரு சுக்கிரன் 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ குருன்றது தேவகுரு, சுக்கிரன்றது அசுரகுரு. 2 குருவும் போட்டி போட்டுன்னு என்னுடைய 10வது வீட்டு ஜீவனஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. அதனால என்கிட்ட நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. அவங்களுக்கு நான் இந்த குரு வேலை செய்யணும், இது இப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தர்ற வேலை, அதான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். எனக்கு 11வது வீட்டில் 4 பிளானட் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. அதனால் நிறைய பூர்வ புண்ணியம் இருக்குது. எத்தனை ஜென்மங்களாக சேர்த்து வைத்த பூர்வ புண்ணியம் இருக்குது. எனக்கு மேஷத்தில் ராகு, அதனால் நான் என்ன சொன்னாலையும் பலிக்கும். அண்டு 8ல் கேது, அதனால் என் உடம்பு 12 வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கின்னே இருக்கும். என் உடம்புக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டு எவ்ரி 12 இயர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்ததுன்னு விதவிதமான எக்ஸ்போசர்ஸுக்கு போயிட்டே இருக்கும். இப்படி எல்லாருக்குமே இருக்குது. பரமாச்சாரியார் இருக்கார், அவர் எவ்வளோ பெரிய ஆள். அவருடைய ஜாதகத்தையும் என்னுடைய ஜாதகத்தையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டார் டெல்லர்னு ஒரு பத்திரிகையில் ஆராய்ச்சி பண்ணானுங்க. ஒரு அம்மா ஹேமா மாலினின்ட்டு அம்மா பிஹெச்டி பண்ணியிருக்கு. இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் அஸ்ட்ராலஜர்கிட்டலாம் கொண்டு போய் என் ஜாதகத்தை கொடுத்துச்சு. நான் யாருன்னு சொல்லலை, அவங்க எழுதுகிறாங்க, காஞ்சி பரமாச்சாரியார் ஜாதகமும் இந்த ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்குது. 2 ஜாதகத்துலேயும் சனியும் கேதுவும் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறதுனால இவங்க எந்த வேலைக்கு உலகத்தில் வந்திருக்காங்களோ அதை கட்டாயம் சாதிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போவாங்க. சுயம் சிந்தனை மரணம் உள்ள ஜாதகம், மகாபாரத் பீஷ்மர் மாதிரி. இவர் நினச்சா தான் சாவார், இல்லைனா இவர் சாவு கிடையாது இவருக்கு. இதெல்லாம் அதில் வருது. என்னுடைய சிக்னேச்சர், என்னுடைய என்ன சொல்கிறது நியூமராலஜி, இது மாதிரி எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸில் 3 பக்கம் பெரிய பேப்பரில் இந்த ஆராய்ச்சி பண்ணாங்க. வித்வான் லக்ஷ்மண் நீலாங்கரையில் என்கிட்ட வந்தார். அவருடைய பாலஜோதிடம் பத்திரிகையில் 18 வாரம் என்னை பற்றி எழுதினார். சிவசங்கர் பாபாவுடைய ஜாதகம் இதெல்லாம் பார்க்குற போது இந்த அளவுக்கு பெரிய இதாக இருக்குது. 18 இஷ்யூ எழுதினார். எழுது மாத்திரம் இல்லை, அதை எல்லாத்தையும் தொகுத்து அவரே ஒரு புக்கு போட்டு அந்த புக்கை 1000 காப்பி என்கிட்ட கொண்டாந்து என்னுடைய டொனேஷனாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால் எல்லாம் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்தந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் யாராக இருந்தாலும் வரும். கடல்லாம் அதில் அலைகள் இருந்தே தீரும். க்ரஸ்ட்டுன்னுவாங்க. பெரிய அலைகளும் இருக்கும், சின்ன அலைகள் இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில் 100 வயசு இருக்காங்கன்னா 100 வயசும் ஒரே மாதிரி இருக்க முடியாது.
அந்தந்த கிரகங்கள் வர்ற போது அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய லைஃப் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. எல்லாருக்கும் ராமருக்கு கூட ஜாதகம் உண்டு. அதனால தான் 14 வருஷம் அவர் வனவாசம் போகிறாரு. பஞ்சபாண்டவர்கள் அஜ்ஞாதவாசம் இது போய் எதுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் ஜாதகம் இருக்குது. கிருஷ்ணர் அவருக்கும் கெட்ட பேர் வரணும்னு இருக்குது. அப்போது சூரிய சமந்தகமணி திருட்டாருன்னா அவருக்கு கெட்ட பேர் வருது. நீ எந்த ஒரு ஆள் வேணால் எடுத்துக்கோ, அவ்வளோ பெரிய கடவுளுடைய ஃபார்மாக இருக்கட்டும், அவங்களுக்கு கூட ஜாதகம் அந்தந்த நேரத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். ஸோ டோன்ட் பாதர். அதெல்லாம் வேடிக்கை பார்த்துன்னே போ. ஒரு இது இருக்குது, அதை எதுக்கு பொண்ணு உரைச்சி பார்க்குறாங்க. அந்த மாதிரி சுடர் ஒளிரும் பொன் போலங்கிற மாதிரி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரையும் உரைச்சி பார்க்குற காலம்னு ஒன்று இருக்கும். கடவுள் உன்னை நீ ஒரு ப்ரமோஷனுக்கு போகணுன்னா நீ ஒரு பரீட்சை எது வேண்டியிருக்கும். கவர்மெண்ட்லலாம் ரூல்ஸ் இருக்குது. அந்த பரீட்சையில் குவாலிஃபை ஆனால் தான் நீ அடுத்த லெவலுக்கு போக முடியும். அந்த மாதிரி கடவுள்கிட்டையும் அப்படி தான். இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ பேர் கடவுளை தேடின்னு இருக்காங்க. அதில் ஒரு சிவசங்கர் பாபாவை கடவுள் குளோரிஃபை பண்ணாக்க மற்றவெல்லாம் என்ன நாக்கு வலிச்சுன்னா இருப்பான். ஸோ வி ஹவ் டு ப்ரூவ் தட் வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் அதர்ஸ். இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸில் அந்த காலத்தில் எழுதுனாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இவர் இந்த நல்ல குருந்தப்ப சாமின்னு ஒருத்தர் இருந்தார் மயிலாப்பூரில், அவருன்னு சொன்னோம். இதெல்லாம் என்னை பற்றி இவ்வளோ இது இருக்குது, இவ்வளோ பெரிய புக்கு இருக்குது. ஒவ்வொரு நாடி ஒவ்வொரு அஸ்ட்ராலஜியில் என்னை பற்றி என்ன சொன்னாங்க கொண்டாங்க, அதெல்லாம் இருக்கவே இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ட் அதில் சொல்லுவாங்க, இந்த உலகத்திலே இதை விட பெரிய ஜாதகம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. விஸ்வாமித்திர நாடியில் இருக்குது. என் ஜாதகத்தை விட உயர்ந்த ஜாதகம் உலகத்திலே இல்லை, இவருக்கு இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய மாதிரி எந்த பதவியும் இல்லை அப்படின்னு இருக்கும். திரிகால ஞானியான உனக்கு இப்பூவுலகில் உள்ள எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றது அல்ல. மகனே, உனக்கு ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வித்தியாசமில்லை, ஜாதி பாகுபாடு இல்லை. கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையைப் போல் நீ நேர்நோக்கு பார்வை பெற்றவன். தர்மம் பிசகுவது உனக்கு சற்றும் பிடிக்காத விஷயம். பிறர் பொருளுக்கு சிறிதும் ஆசைப்பட மாட்டாய். பிறருக்கு நன்மை செய்ய உலகில் அவதரித்தவன் நீ. மகாபூரணன். அப்பனே, உன் சித்தி ஊரறியும் காலம் வந்துவிட்டது. கடவுளை நீ விழியார காணும் மாபெரும் பாக்கியம் பெற்றவன். தற்போது உன்னை பார்ப்பவர் உன்னை சாதாரண மனிதன் என்று எண்ணுவான். ஆனால் மகனே, நீ முற்பிறவியில் செய்த பூஜா பலன்களால் இப்பிறவியில் உனக்கு ஈஸ்வர தியானமோ உபாசனையோ பூஜையோ தேவையில்லை. உன் மனது எதை நினைக்கிறதோ அது அப்படியே நடக்கும். உன்னிடம் நம்பிக்கை கொண்டு பட்டம், பதவி, பணம், புகழ் போன்று எதை அடைய வேண்டும் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு சித்திக்கு அருள் பாலிப்பாய். பெண்ணை கொண்டோ பொருளை கொண்டோ வேறு எந்த கவர்ச்சி பொருளை கொண்டோ உன்னை வசியம் செய்ய முடியாது. வானுலகத்தில் சஞ்சாரம் செய்து மீண்டும் கூட்டுக்குள் புகும் சக்தியை பெறுவாய். நத்தை கூட்டுக்குள் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படி சித்த புருஷராகிய தாங்கள் யாரும் அறியாத வண்ணம் அடங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பூரண பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் உம்மிடம் குடிகொண்டிருக்கிறார். ஒரு விளக்கை வைத்து மறு விளக்கை ஏற்றுவதால் ஏற்றிய விளக்குக்கு குறை வருவதில்லை. அதுபோல பூரண பிரம்மமாக நீங்கள் இருப்பதால் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவையால் மகிழ்ந்த சர்வேஸ்வரன் கருணையோடு, மகனே, நீ ஸ்தூல சரீரம் எடுத்து எங்கள் அம்சம் கொண்ட சுவாமி ஐயப்பனாக கலியுகத்தில் விளங்குவாய். உங்களிடம் கடவுள் அன்பின் வடிவமாய் குடிகொண்டிருக்கிறார். அன்பு என்பது உன் உடல் பூராவும் வியாபித்திருக்கும். சித்தியில் நீ மகா சித்தி பெற்றவன். ஈஸ்வரனே உன் பக்கலில் நின்று அருள் பாலிக்கும் நிலையில் உள்ளார். மனித உடலில் மனிதனைப் போல் இருக்கும் நீ புனிதன். நீ மனித உள்ளங்களை அறியும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும் அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே இக்கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். ஞான சக்தி உன்னிடம் குடியிருக்கிறாள். ஆசிரமம் போல் வேஷமோ சந்நியாச கோலமோ உனக்கு தேவையில்லை. நீ சொன்னால் நவ கிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கும். நீ ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும். ஏவல் பிள்ளிகளில் துயர்படுவர் துயரினை நீ துடைப்பாய். உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்திலிருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உன்னை குரு என மக்கள் கூறுவார். நீ குருவல்ல, இறை, இறை, இறை. இதெல்லாம் இப்போ 92லேயே சொல்லிட்டாங்க.
இப்போ அது ஒரு 8 வருஷம், இப்போ ஒரு 25 33 வருஷமாக இதை விட எக்ஸ்பேண்டட் லெவலில் தான் நான் இருக்க முடியும். 33 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுக்கு இன்றைக்கி, அதுக்கப்புறம் எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன், எவ்வளோ பெரிய ஆசிரமத்தை உருவாக்கியிருக்கிறேன், ஆஸ்பத்திரி கட்டிக்கிறேன், ரூரல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், ஸ்கூல் நடத்தியிருக்கேன், இவ்வளோ ஜனங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறேன். அப்போ 33 வருஷத்தில் என்னுடைய பவர் இன்னும் ஜாஸ்தி தானே ஆயிருக்கும். இப்போது 92 இருந்த சிவசங்கர் பாபாவுக்கும் இன்றைக்கி இருக்கிற சிவசங்கர் பாபாவுக்கும் எவ்வளோ ஃபோர்ஸ் நம்முடைய அந்த பர்சனாலிட்டி ஆர் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. Question from Nagarkovil Priya. Dearest Baba, you often say that only by being human we can attain God, where Shiva, Vishnu and Brahma also humans who lived in earth at one point of time? உலகத்தில் கடவுளுங்கிறது ஒரு எனர்ஜி. ஒரு எலக்ட்ரிசிட்டி எப்படி ஒரு எனர்ஜியோ அந்த மாதிரி அந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு இந்த பல்பு, ஃபேனு, ஏசி, மைக்கெல்லாம் வேலை செய்கிற மாதிரி ஒரு டிவைன் எனர்ஜி இருக்குது. அதை வாங்கி இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்பட்டவங்க தான் நீங்கள் பார்க்குற எல்லா தேவதைகளும், எல்லா தேவர்களும் எல்லாருமே அப்படி வந்தவங்க தான். ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த பதவிக்கு ஒவ்வொருத்தன் வந்துடுறான், போயின்னு இருக்கான், அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் முருகர்னு நீங்கள் யாரை கும்பிட்றீங்களோ அந்த ஆள் சனத்குமார மகரிஷி. நீங்கள் பிள்ளையாருன்னு யாரை கும்பிட்றீங்களோ அவர் ரிஷியசிருங்க மகரிஷி. எல்லாம் ரிஷிகள், சித்தர்கள். அவங்க தான் இந்த டிவைன் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்தவங்க. ஆனால் கடவுள் ஒன்றே தான், ஒரே ஒரு கடவுள் இருக்குது. அது எனர்ஜி. அது இட்ஸ் எ நவுன். காட் இஸ் நாட் எ நவுன், இட்ஸ் எ வெர்பு. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, வாட் இஸ் எ நவுன்? எ நவுன் இஸ் எ நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். பெயர் சொல் என்பது ஒரு ஆளுடைய பெயர், ஒரு விலங்கினுடைய பெயர், ஒரு பொருளுடைய பெயர், ஒரு இடத்தோட பெயர். அப்போ கடவுள் இல்லாத இடம் எது? எந்த பேர் கடவுளுடைய பேர் இல்லை, எந்த விலங்கு கடவுள் இல்லை, எல்லாமே இந்த நவுனுக்குள்ளே அடி வாங்கிடுதா? அப்போ கடவுள் நவுன் கிடையாது. அப்போ வாட் இஸ் கடவுள்? இட் இஸ் வெர்பு. வெர்புனா என்ன? கர்த்தா. கர்த்தானா த டூவர். இந்த உலகத்தில் இருக்கிற உலகம் யாவையும் படைக்கிற, காக்கிற, அழிக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோவை செய்து கொண்டிருக்கிற ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இல்லையா? அதுதான் கர்த்தான்றது, டூவர். அந்த வெர்பு தான் கடவுள் என்பது. ஸோ நீ அந்த நவுனையும் வெர்பையும் கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டியதில்லை. காட் இஸ் எ வெர்பு. ஒரே ஒரு எனர்ஜி தான் இருக்குது. அதை நீ இப்போது மைக்காவும் பல்பாவும் பார்க்குற மாதிரி ராமராவும் இயேசுவாவும் புத்தராவும் கிருஷ்ணராவும் பார்த்துட்டு போ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ராமர் தசரதனுக்கு பிறந்தவர், பாயசம் குடிச்சு பிறந்தவர். தசரதனுக்கும் கௌசரிக்கும் கைகேயிக்கும் அவர்களுக்கும். கிருஷ்ணர் ஒருத்தி மகனாக ஜெயிலில் பிறந்து ஓர் இரவில் யசோதைக்கிட்ட போய் வளர்ந்தவர். பரமாச்சாரியார் இங்கே தான் பிறந்தார், ஜெயேந்திரர் இங்கே தான் பிறந்தார், ராகவேந்திரர் புவனகிரியில் தான் பிறந்தார், சாய்பாபா ஹைதராபாத்தில் பிறந்து ஒரு முஸ்லீம் பக்ரினால் வளர்க்கப்பட்டார். நீ எந்த ஆளே இன்றைக்கி கடவுள்னு சொல்கிறியோ அத்தனை பேர். ராம் சரத்குமார் சாமி காசியில் ஒரு வாத்தியார், கல்யாணம் ஆகியிருந்தது. அப்படியே கடவுளை தேடி திருவண்ணாமலை செட்டில் ஆனவர். எந்த ஒரு சாமி எடுத்துக்கோ, எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருமே உலகத்தில் பிறந்தவங்க தான். அண்டு இதில் உனக்கு டவுட்டே தேவையில்லை. நான் கூட நீ ஒத்துக்கினாலையும் டிவைன் தான். ஈவன் ஐ வாஸ் பார்ன் ஹியூமன் இன் அ ரிமோட் வில்லேஜ் இன் நார்த்தார்காட் டிஸ்ட்ரிக்ட். அப்போது யாரோ ஒரு அப்பா அம்மாவுக்கு நம்ம எங்கேயோ ஒரு வில்லேஜில் பிறந்ததுனால நம்ம கடவுள் ஆக மாட்டோம் நீ நினைக்கிற. எல்லா கடவுளும் அப்படி தான் நானுங்க. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். தானமும் தபமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அப்போ நிறைய தானம் செய்யணும், நிறைய தவம் செய்யணும். அப்போ நீ தெய்வம் இல்லை தேவன் என்கிற ஒரு உயர்ந்த நிலையை நீ அடைவாய். ஸோ எவ்ரி ஒன் இஸ் என்டைட்டில் டு கம் அவுட் வித் திஸ் டிவைன் எனர்ஜி which is hidden inside everyone. நீ உங்கள்கிட்ட கடவுள் இருக்கார், அதை வெளிக்கொண்டு வருகிற முயற்சியில் நீ ஈடுபடணும். நீ கல் மேலே உக்காண்டிருக்கேன்னு நினைக்கிற. கல்லுக்கு கீழே நுரம்பு இருக்குது, அது கீழே சவுடு இருக்குது, அது கீழே மணல் இருக்குது, அது கீழே களிமண் இருக்குது, அது கீழே கலங்கல தண்ணி இருக்குது, அது கீழே பெட்ரோல் இருக்குது, அது கீழே தங்கம் இருக்குது. அப்போ நீ தங்கத்து மேலே உக்காண்டிருக்க, நீ முயற்சியே செய்ய மாட்டேன். அது எப்படி நகைப்போ எனக்கு என்ன போச்சு? யூ வாண்ட் டு கெட் யோர் டு ஒர்க். கடவுளை அடையிறதுக்கும் பயிற்சிகள் இருக்குது. யார் அந்த பயிற்சிகளில் ஈடுபடுறாங்களோ அவங்களாம் அடைஞ்சிருவாங்க. Everyone is entitled to taste the divinity which is hidden inside every content, every container. Question from Kalyana Krishnan Ravishankar. Vishnupadi Punya Kalam
2025ஆம் ஆண்டில் 4 முறை வந்தது. வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1 மற்றும் மாசி 1 ஆகிய நாட்களில் வந்தது. இந்த நாட்களில் மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது. இந்த செய்தி பற்றி விளக்கவும். கிறிஸ்டியன், முஸ்லீம், ஜொராஸ்ட்ரியன், புத்திஸ்ட், ஜெயின் இவன் உங்கள் மகாவிஷ்ணுவுக்கு கும்பிட மாட்டான். அவன் ஒரு கடவுள் வச்சுன்னு இருக்கான். ஒன்று. ரெண்டாவது, 4 தடவை வந்துச்சுன்றீங்க. 4 தடவையில் என்ன மாறுதல் வந்துச்சு உலகத்தில்? பூமி தலைகீழாக ஆகிப்போச்சா? இல்லை நீ வந்து ஏழையாக இருந்து பணக்காரன் ஆகிட்டியா? இல்லை பணக்காரன் இருந்து ஏழையாகிட்டியா? இதெல்லாம் வந்துன்னு போயின்னு தான் இருக்கும். இந்த நாள் கோள் அப்ஸு டவுன்ஸு எல்லாம் வந்துன்னு போயின்னு இருக்கும். எல்லாம் இந்த பொழுது போகாத பஞ்சாங்கக்காரங்க வந்து உக்காந்துன்னுட்டு அந்த பூஜை பண்ணு, இந்த பூஜை பண்ணு, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போன்னு ஏதாவது வளர்னு இருப்பான். இந்த ஜனங்களும் எத்த தின்னா பித்தம் தெளினுங்கிறான் இல்லையா, அங்கங்கே ஓடிக்கினே இருப்பானுங்க. எதுவுமே பண்ணாத, தைரியமாக இரு. எதற்கும் அஞ்சேன், யாருக்கும் அஞ்சேன், எங்கும் அஞ்சேன், எப்போதும் அஞ்சேன். எதை பார்த்தும் பயப்படாது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சலறிவா தொழில். ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் எனி திங். என்ன, நீ உன் வேலையை செஞ்சிட்ரு, ஒழுங்காக செஞ்சிட்ரு. எத்தனம் பிரயத்தனம் தெய்வ எத்தனம். எத்தனம்னா முயற்சி, பிரயத்தனம்னா விடாமுயற்சி. இந்த ரெண்டும் 50%. அது உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா? அது தெய்வ எத்தனம்னாக்கா அன்சீன் ஹேண்ட் ஆஃப் டிவைன் எனர்ஜி ஹெல்பிங் யூ டு அச்சீவ் தட். அப்போ அந்த அன்சீன் ஹேண்ட் ஆஃப் டிவைன் எனர்ஜி எப்போ ஹெல்ப் பண்ணும்? உங்ககிட்ட அந்த இது இருக்கணும், அந்த தாட்னுடைய வைராக்கியங்கள் இருந்தால் அதெல்லாம் நடக்கும். இங்கிலீஷில் எவ்வளவோ புக்கெல்லாம் வந்துடுச்சு இதை பற்றியெல்லாம். நாம் தான் எல்லாத்தையும் விட்டு போட்டு இன்றைக்கி வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் தெரியாமல். த கிரேட்டஸ்ட் மிராக்கிள்னு ஒரு புக் இருக்குது. அதில் ஒரு ஆள் ஒரு ஃப்ளாட்டில் இருப்பான், காரெல்லாம் வச்சுன்னு இருப்பான். அவன் மேலே பார்க்குறான், பார்த்தாக்கா ஐஸில் மாட்டிக்கின்னு ஒரு கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேனுது. அவன் ஒரு வார்த்தை பேசலை. மேலேருந்து இறங்கி வந்து ஒரு புஷ் கொடுக்குறான், காரு கிருன்னு. அந்த காரில் இருந்த பொண்ணு அங்கே கொண்டு போய் காரை அப்படியே ஸ்டார்டிங்கில் விட்டு ஓடி வந்து இவன் நக் பண்ணி ஒரு சீக்கீஸ் கொடுத்துட்டு அவள் பாட்டிக்கு போயிட்டான். இவனும் ஒரு வார்த்தை பேசலை, அவளும் ஒரு வார்த்தை பேசவே இல்லை. அப்போ இவன் நினைக்கிறான், நாம் எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டாட முடியும்? இப்போ பாரு, ஒரு சின்ன விஷயம் தான் காரை புஷ் பண்ணது. ஸோ வி ஹவ் எக்ஸ்சேஞ்ச் ஸோ மச் ஆஃப் லவ் விச் இஸ் நெவர் கன்ஃபியூஸ்டு. அதனால் நம்ம இனிமேல் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அவனை வந்து ரேக் பிக்கர்னுவான். ரேக் பிக்கர்னால் குப்பை பொறுக்கிறவன்னு அர்த்தம். ஒரு நாள் அவனை பார்த்துட்டு, ஏங்க நீங்கள் நல்லா வசதியாக இருக்கீங்க, உங்களை போய் குப்பை பொறுக்கிறவன்னு சொல்லிக்கிறீங்களே அப்படின்வான். அவன் சொன்னான், குப்பைன்றது இந்த பழைய ஆவின் பேக்கெட்டும் கொக்கோ கோலாவும் இது டின்னுஸ்ன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது. நான் இனிமேல் உருப்பிட மாட்டேன், அவ்வளோதான், ஐ எம் டூம்டு இன் திஸ் லைஃப்னு. அதை விட மோசமான குப்பை உலகத்திலே இல்லை. அந்த குப்பைகளை பொறுக்கி போட்டுட்டு அவங்களுக்கு தன்மைக்கு ஊட்டுகிற அந்த வேலையை நான் செய்கிறேன், அதுதான் ரேக் பிக்கர் வேலை அப்படின்வான். இதுதான் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அன்னையிலேருந்து நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின். இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தவங்க லைஃப்பில் என்ன மாதிரி ஆகுதுன்றதுக்கு இன்னொரு இது இருக்குது. ஒரு ப்ராஃபிட்டு, அவன் ஜனங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அவன் சொல்லுவான், எனக்கு இந்த வேலை போர் அடிச்சு போச்சு, ஐ குவிட் அப்படின்வான். எனக்கு இந்த சாமியார் வேலையே வேணாம், நான் விட்டுட்டு போக போகிறேன் அப்படின்வான். ஐ குவிட் அப்படின்வான். How can Jesus leave the role of prophet and go to the role of a carpenter அப்படின்வாங்க. This is how I decided அப்படிங்கிறான். புரியவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான், ஒருத்தன் then what happens to your power அப்படிங்கிறான். Oh, you are interested in the power? Come, I will give you my power. But I will never tell you that it's a boring job அப்படின்னா. ஒரு டக்கட் ஆஃப் லைட் வச்சுன்னு ஒரு பெரிய க்ரீன் வயல்வெளியில் பார்க் பண்ணுவான். ஒரு ஸ்டவ்வில் கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு சூப் பண்ணிட்டு அப்படி படுத்துக்கிட்டே ஜாலியாக இருப்பான். ஒரு ஆள் வருவான், சார் நான் ரொம்ப நாளாக உங்களை பார்த்துன்னு இருக்கேன், பார்த்தா ஏரோப்ளேன் வச்சுருந்தீங்க, வசதியாக இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கீங்களே என்னான்ட்டு. அவன் சொல்கிறான், நீ கேட்கறதுனால சொல்கிறேன், இந்த ஹோல் வேர்ல்ட் இஸ் அன் இல்யூஷன். இதில் 6 விஷயம் உனக்கு தெரிஞ்சால் போகிறோம். என்ன விஷயம்? ஒன்று, யூ ஹாவ் எ ரைட் டு லீட் த லைஃப் விச் யூ வாண்ட். உனக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ அப்படி வாழு. If you want to explain why you choose to lie like this, you can. Otherwise, you need not. மற்றவங்ககிட்ட நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லணும்னு தோணுனா சொல்லு, இல்லைன்னா சொல்ல வேண்டியதில்லை. Give the same right what is available to you to the other person. He has the right to lead the life which he wants. And never be afraid of death. Because unless a caterpillar does, a beautiful butterfly will not emerge. ஒரு அருவருப்பான கம்பளி பூச்சியின் மரணம்தான்
ஒரு அழகான வண்ணாத்தி பூச்சியின் ஜனனம். அதனால் மரணத்தை பற்றி பயப்படவே பயப்படாத. நெவர் பி அஃப்ரைட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகம் அழியுதுன்னு எல்லாம் சொல்கிறான் இல்லை, கயாமத்து டே, டே, ஜட்ஜ்மெண்ட் டே, அதை பற்றி கவலையே படாத. கடவுள்கிட்ட 14 உலகம் இருக்குதுன்னு நம்புகிறாங்க. இந்த உலகம் போனால் என்ன, மீதி 13 உலகத்தில் எங்கேயாவது ஒரு வேக்கன்சி கடவுள் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பார் அப்படின்வோம். இதுதான் தியரி ஆஃப் இலியூஷன் சொல்லக்கூடிய. இப்படி ஒவ்வொன்றும் நிறைய இங்கிலீஷில் நல்ல புக்கெல்லாம் நிறைய வந்திருக்குது. ஒரு ஸ்பெயினில் இருக்கிற ஒரு பையன், அவனுக்கு ரொம்ப நாளாகவே நான் போயிட்டு இந்த பிரமிட்ஸ் எல்லாம் பார்க்கணும், அதுக்குள்ளே கோல்டு இருக்குமாமே, அது இதுன்னு சொல்லி ஒரு இது வருது. அவன் தங்கிட்ட இருந்து ஆடு மாடு எல்லாத்தையும் விற்றுப்புட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பெயின்லேருந்து கிளம்பி போகிறான் எஜிப்சியன் பிரமிட்ஸை நோக்கி. முதல் 2 நாள்லேயே அவர் திருட கூட்டம் வந்து அவங்ககிட்ட எல்லாம் பிடிக்கின்னு போயிடுது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய் வேலை செஞ்சு அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு இருப்பான். அப்போது ஒரு ப்ராஃபிட் வருவான். அந்த ஆள் ப்ராஃபிட்னு இவனுக்கு தெரியாது. கிழமை அவன் வந்து நான் போகிறேன் நீ ஏன் கூட வரையான்னா அவன் கூட போவான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்வாங்க, சம்பாதிப்பாங்க, அதை வச்சு போயிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டில் அந்த ஈஜிப்டுக்கு கொஞ்சம் முன்னால் இருக்கிற ஒரு ஓயசிஸ்னுவாங்க, ஒரு பெரிய பாலைவனம், நடுவில் சில தென்னை மரம், கொஞ்சம் தண்ணியெல்லாம் கிடைக்கும், அதுதான் ஓயசிஸ். அங்கே கேம்ப் அடிப்பாங்க. அப்போது திருட்டு கூட்டம் வரும். வந்துட்டு எல்லாத்தையும் எடுன்னுவாங்க. இந்த வயசான கிழமை இருக்கான ப்ராஃபிட்டு அவன் சொல்லுவான், வாட் யூ ஹேவ் தட், இந்த இடுப்பில் ஏதோ கட்டி வச்சிருக்கீங்க, என்ன அதுன்னு சொல்கிறான். ஐ ஹேவ் தி எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னுவான். ஒருத்தனை அழியாமல் காப்பாற்றுற அந்த சஞ்சீவினி மூலிகையில் எலிக்சர் ஆஃப் லைஃப் அண்ட் ஐ ஹவ் எ டச் ஸ்டோன் விச் கேன் கன்வெர்ட் ஆல் த பேஸ் மெட்டீரியல்ஸ் இன்டு கோல்டு அப்படின்னும். மேட் மேன் அப்படின்னு போயிடுவாங்க அவங்க. இவன் சொல்லுவான், இதுதான் உலகம், நிஜமாகவே என்கிட்ட எலிக்சர் ஆஃப் லைஃப்னு டச் ஸ்டோன் இருக்குது, நான் சொன்னால் கூட அவன் நம்ப மாட்டேன்றான் அப்படின்வாங்க. ஸோ லாஸ்ட்டில் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் நீ எங்கேயுமே ஓட தேவையில்லை, ஒதுங்க தேவையில்லை, நீ எதையெல்லாம் தேடுறியோ எல்லாமே உங்கள்கிட்டயே இருக்குது. நீ எங்கேயோ அலையிற, ஒரு கஸ்தூரி மானுன்னு இருக்குது, அது ஏதோ ஒரு வாசனை அடிக்குதுன்னு உலகம் பூரா அந்த வாசனையை தேடி ஓடும். அது சாகிறப்ப தான் தெரியும் அது எந்த வாசனை தேடி ஓடிச்சோ அந்த வாசனை அது மூக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீ எதையெல்லாம் தேடுறியோ அதெல்லாம் உங்கள்கிட்டயே இருக்குது, எங்கேயும் போக வேண்டியதில்லை. இருந்தபடி இருங்கோள், எப்படி இருக்கியோ அப்படியே இருந்தால் போகிறோம், உனக்கு எல்லாமே இருந்த இடத்துல கிடச்சிடும். பட் யூ ஹவ் டு வெயிட் வித் பெர்சிவரன்ஸ், முயற்சியோடு நீ வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் மாரலில் சொல்லுவாங்க. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜெகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதார அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலமையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ